ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். 10 ரூபா மில்க்பிகிஸ் பிஸ்கெட் வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேங்க. ஐஸ்கிரீம் இந்த பிஸ்கெட்டில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்குமே கிட்ஸு கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன் பெரியவங்களே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பிஸ்கெட் ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல 10 ரூபா பேக்கெட் மில்க்பிகிஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி பிராண்ட் பிஸ்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத பிஸ்கெட் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது மேரிகோல்டு வரும் இல்லைங்களா, அந்த பிஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கெட்ஸையும் மிக்ஸி ஜாரில் உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. எதுக்கு நான் ஃப்ளேவர் இல்லாத பிஸ்கெட் சொல்கிறேன்னா, இது கூட நம்ம காஃபி தூள் சேர்க்க போகிறோம், அதனால அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் சாக்லேட் பிஸ்கெட் சேர்த்து செஞ்சிங்கன்னா காஃபி தூள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். நான் சன்ரைஸ் பிராண்டு கொண்ட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்குங்க. நீங்கள் எனி பிராண்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, சுகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் தாங்க சேர்த்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் சாதாரணமாக பசும்பால் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பால் தான் சேர்த்துருக்கேன். பாலில் சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் சேர்த்துட்டு பால் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு காய வச்சுக்கலாம். பொங்கி வரும் இல்லைங்களா, பாருங்கள் பொங்கி ஒரு முறை கலந்து விட்டுருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள் 3 நிமிஷம் கொதித்து நல்ல பால் திக்காக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிஸ்கெட் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்கெட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பிஸ்கெட் பவுடர் சேர்த்துன உடனே பால் நல்லா திக்காகி வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கலந்து விட்டுட்டே பிஸ்கெட் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஈஸியாக அது மிக்ஸ் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு இல்லையா, நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது உடனே திக்காயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுலாங்க. நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறினதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, திக்காக இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது லைட்டாக. அதனால் நல்லா ஈவனாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சோண்டு பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஒரே அடியாக நீங்கள் லாங்காக அரைச்சிங்கன்னா ஸ்டக் ஆகிடும் மிக்ஸி. அதனால் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைச்சிடும். பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு இருக்குது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா சில்கியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பேட்டரை நம்ம ஒரு சில்வர் டப்பாலையோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ நல்லா ஏர்டைட் இருக்கிற மூடி டப்பாவில் நீங்கள் போட்டு சேவ் பண்ணி இதை ஃப்ரீசரில் ஒரு 4 to 5 hours வச்சா போதுங்க. அதிக நேரம் வைக்க தேவையில்லை. பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு டைட்டான மூடி போட்டுக்கோங்க. அப்படி டைட்டான மூடி இல்லைனா மேலே கவர் போட்டு அதுக்கு மேலே மூடி போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருந்துடும். அந்த ஐஸ் கிறிஸ்டல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் பாருங்கள் ஒரு 6 hours நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி குழிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே எடுத்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் சூப்பரான க்ரீமியான பிஸ்கெட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சி போகுங்க. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீம் எப்படி இருந்தாலும் ஐஸ் கிறிஸ்டல் ஒரு மாதிரி நாக்கில் நரன்னு படும். ஆனால் இந்த ஐஸ்கிரீமு நாக்கில் அப்படியே வச்ச உடனே நைஸாக கரைங்க. நம்ம ஷாப்பில் வாங்குகிற ஸ்டைல்லே இருக்கும் இந்த ஐஸ்கிரீமு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆல் அண்ட் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.